உங்களோட குழந்தைங்க அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்களா? அதை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஒவ்வொரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த பேரண்ட்ஸும் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சம்பாதிக்க ஓடிக்கிட்டு இருக்க நேரத்தில் அவங்க குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க கையில் ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்து பழக்கிட்டாங்க. ஃபோனை கையில் வாங்கின குழந்தைங்கள்லாம் அதுக்கு அடிக்ஷன் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயும் குறிப்பாக 10 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்கள்லாம் ஷார்ட்ஸு ரீல்ஸ்ன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில ஸ்டோரி டெல்லிங் ஆப்லேருந்து 18+ அட்வர்டைஸ்மெண்ட் அதிகமாக வருது. இது ரொம்பவே ஆபத்தானது. இந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸ் பார்க்கக்கூடிய குழந்தைகளை முழுசாக மாற்ற முடியுமா அப்படின்றது தெரியலை. பட் அவங்க செல்ஃபோன் யூஸ் பண்ணுறத கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக மாற்ற முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு முயற்சி. இது மூலமாக உங்கள் குழந்தைகளுக்கு க்ரியேட்டிவ் ஸ்கில்ஸ் அதிகமாகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. முதல்ல இது எந்த மாதிரியான வீடியோ அப்படின்றத நான் முழுசாக சொல்லிடுறேன். இது ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் பரிசு போட்டி. இந்த போட்டியில் கலந்துக்கக்கூடிய முதல் 10 குழந்தைங்களுக்கு டாய்ஸு, ஸ்கூல் பேக்கு, பென்சில் பாக்ஸு, ட்ராயிங் புக்குன்னு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருட்களை தான் வின்னிங் ப்ரைஸாக கொடுக்க போகிறோம். இது ஒரு சின்ன முயற்சி தான். இதுக்கு நீங்கள் எந்த காசோ பணமோ எதுவும் செலவு பண்ண தேவையில்லை. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணுறது மட்டுமே போதுமானது. எடிட்டிங்கை 1 by 1 பார்த்துடலாம். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஃபோட்டோக்களுக்கு பேர் தான் 2D லேண்ட்ஸ்கேப். ஒரு சிலர் இதை வெக்டர் ஆர்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான வெக்டர் ஆர்ட்டுகளை சர்க்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள் மாதிரியான ஷேப்களை வச்சு ரொம்பவே ஈஸியாக க்ரியேட் பண்ணிட முடியும். இதை கற்றுக்கிறது மூலமாக உங்களுடைய குழந்தைங்க ஃப்யூச்சரில் ஒரு கிராஃபிக் டிசைனராகவோ இல்லை ஒரு லோகோ க்ரியேட்டராகவோ இல்லை பிஸ்னஸ் கார்டு க்ரியேட்டராகவோ மாறுறதுக்கு கண்டிப்பான முறையில் சான்சஸ் இருக்குது. இதுக்கு தேவையான ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக்சார்ட் மற்றும் பிக்சல் லேப். இந்த 2 ஆப் வச்சு இதெல்லாம் ஈஸியாக க்ரியேட் பண்ணிட முடியும். இதை 2 ஆப்போட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஃபோட்டோ எடிட்டிங்கோட ரூல்ஸை பார்த்துடலாம். நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய இந்த ஃபோட்டோ என்ன சைஸில் இருக்கணும், என்ன மாதிரியான கலர் கிரேடிங்கில் இருக்கணும் அப்படின்றதும் நான் எடிட் பண்ண இந்த ஃபோட்டோவோட சாம்பிளும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதை போய் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஃபோட்டோ எடிட்டிங்கோட பேசிக் அப்படின்றதுனால இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய அந்த வீடு, அப்புறம் அந்த ஸ்மோக் எஃபெக்ட், அப்புறம் அந்த நிலா, அந்த மரம், அந்த நிழல், இது எல்லாமே குழந்தைங்களால் எடிட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அதனால நான் ஆல்ரெடி எடிட் பண்ணி அதை பிஎன்ஜியாக லிங்க்கில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி வச்சு நான் சொல்கிற மாதிரி இந்த ஷேப்களை மட்டும் வச்சு இந்த பேக்ரவுண்டை க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபைனலாக அந்த பிஎன்ஜியை இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அதுவே போதுமானது. இந்த எடிட்டிங்கை முடிச்சுட்டு கீழே உங்களுடைய பேரை மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எடிட்டிங்க்கான டுட்டோரியல் வீடியோவை நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறேன். அதை பார்த்து பொறுமையாக எடிட் பண்ணுங்கள். நீங்கள் எடிட் பண்ண இந்த ஃபோட்டோவை மே மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே இந்த மெயில் ஐடி, ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மெயில் ஐடிக்கு அனுப்பி வச்சுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உண்மையாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அப்படின்றது உங்கள் மனசுக்கு பட்டுச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணிக்கோங்க. குழந்தைகளை ஃபோன் பார்க்குறதுலேருந்து கொஞ்சம் காப்பாற்றலாம். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.